Hi friends, welcome to Akka Teaching Max. Third question பாருங்க. Find the equation of the hyperbola in each of the cases given below அப்படின்னு ஒரு 3 subdivision கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் foci plus or minus 2,0 and eccentricity 3/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த foci பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் x உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, y உடைய வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து எந்த ஆக்சிஸில் லை ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸில் இந்த பாயிண்ட் வரும். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. foci ப்ளஸ் ஆர் மைனஸ் 2,0வா? ஸோ ப்ளஸ் 2,0 இங்கே வரும். ஃபோக்கைனா எஸ்ஸு. ஸோ இது எஸ் டேஷு மைனஸ் 2,0. ஓகேவா? அப்போ நம்மளுடைய ஹைப்பர்போலா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வெர்டிசஸ் ஏ, இது ஏ டேஷு. சரிங்களா? இது சென்டர் 0. இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஹைப்பர்போலா வந்து எப்படி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ எடுத்து எழுதிக்கோங்க. த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. அப்போ இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா x square divided by a square minus y square divided by b square equal to 1. இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். a square b square இதோடைய வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ்னால் நம்மளுக்கு தெரியும் AE, 0. ஸோ AE உடைய வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க 2ன்னு. எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3/2. ஸோ அப்போ ஏஇக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. எக்ஸென்ட்ரிசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஈயோடைய வேல்யூ 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஈக்கு பதிலாக இந்த 3/2 சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். a இன்டூ 3/2 ஈக்குவல் டு 2. ஸோ இந்த 2வை இந்த சைட் கொண்டு போயிடுங்க. அப்போ 3a ஈக்குவல் டு 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா 2 2s 4ன்னு வரும். a ஈக்குவல் 4/3. ஸோ இதுலேருந்து a ஸ்கொயர் தேவை அப்படின்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 3a ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயரோடைய வேல்யூ. ஸோ பி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து எலிப்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுவும் மாற்றி எழுதிடாதீங்க. எலிப்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஹைப்போபோலாவில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இது ஹைப்போபோலாவில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் மாற்றி எழுதிடாதீங்க. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு புரியுதா? ஸோ ஹைப்பர்போலாக்கு பி ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயரா? ஏஇயுடைய வேல்யூ என்னது 2, த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. மைனஸ் ஏ ஸ்கொயரா? ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது 16/9. ஸோ இதை இப்போ சப்ராக்ட் பண்ணிக்கலாம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 16 டிவைட் பை 9. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 4s 36 மைனஸ் 16 இருக்குது. த ஹோல் டிவைட் பை 9. 36ல் 16 போயிடுச்சு அப்படின்னா 20 டிவைட் பை 9. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயருடைய வேல்யூ. ஸோ இப்போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இந்த வேல்யூவை கொண்டு போய் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவேஷன் ஆஃப் hyperbola is x square divided by a square க்கு பதிலா என்ன இருக்கு 16/9 minus y square divided by b square க்கு பதிலா என்ன இருக்கு 20/9 equal to 1. ஸோ இந்த 9 எல்லாம் மேலே கொண்டு போயிடலாம். அப்போ 9x square divided by 16 minus 9y square divided by 20 equal to 1 வரும். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. புரியுதா இது உங்களுக்கு? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். சென்டர் 2,1 கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபோக்கை 8,1 அண்ட் கரஸ்பாண்டிங் டேரக்டர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இங்கே சென்டர் வந்து 0,0 இல்லை h,k. ஸோ அப்போ அதை பிளாட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஆரிஜின் 0. இங்கே பாருங்கள் 1 வந்து சென்டர் என்ன கொடுத்துருக்காங்க 2,1. ஸோ 2னா இங்கே இருக்கும், y ஆக்சிஸில் 1 இங்கே இருக்கும். ஸோ அப்போ சென்டர் இங்கே வரும் 2,1. அடுத்தது ஃபோக்கை கொடுத்துருக்காங்க 8,1ன்ட்டு. ஸோ அப்போ 8 இங்கே வரும், 1 இங்கே வரும். ஸோடைய பாயிண்ட் என்னது 8,1. ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுடைய ஹைப்பர்போலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். ஃபோக்கஸ் வந்து ஹைப்பர்போலாவுக்கு உள்ளே தான் லை ஆகும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் டேரக்டர்ஸோடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இது இந்த டேரக்டர்ஸும் இந்த லைனும் மீட் ஆகிற இடம் இசட்டுன்னு நம்ம எடுத்துருப்போம். இது வெர்டெக்ஸ் ஏ. ஸோ இப்போது சிஇசட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது a/e. சிஎஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா ஏஇ. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே சென்டர் எந்த இடத்துல இருக்குது 2ன்ற இடத்துல இருக்குது, டேரக்டர்ஸ் 4ன்ற இடத்துல இருக்குது, ஃபோக்கஸ் 8ன்ற இடத்துல இருக்குது.
ஸோ இப்போ நம்மளுக்கு சென்டருக்கும் டேரக்டர்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தேவை. அப்போ இது 2, இது 4. அப்போ 4 - 2 2. இதோடைய டிஸ்டன்ஸ் என்னது 2. அதே மாதிரி சிக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவை. சின்றது 2ன்ற பாயிண்டில் இருக்குது, எஸ்ன்றது 8ன்ற பாயிண்ட் இருக்குது. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 6. ஓகேவா? அப்போ A/E வந்து எதுக்கு ஈக்குவலு? 2க்கு ஈக்குவலு. ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் தான் A/E. A/E வந்து 2. ஸோ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து AE. ஃபார்முலா படி இங்கே வேல்யூ என்னன்னா 6. அப்போ AE உடைய வேல்யூ என்னது 6. இப்போ இது பாருங்கள், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கா இந்த ஹைப்போபோலா. அப்போ நம்மளுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x - h the whole square divided by a square minus y - k the whole square divided by b square equal to 1. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஸோ இப்போ நம்ம ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. A/E இன்டூ AE ரைட் சைடில் 6 × 2ன்னு வரும். ஸோ EE கேன்சல் ஆகிடும். A ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 2s are 12. ஓகேவா? ஏ ஸ்கொயர் ஃபைன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். ஸோ பி ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இதுதான். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் E ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர். ஏ ஸ்கொயரோட வேல்யூ நம்மள்கிட்ட இருக்குது, இ ஸ்கொயரோட வேல்யூ இல்லை. ஸோ அதை ஃபைன் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஏவோடைய வேல்யூ தேவை அப்படின்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் போடுங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ரெண்டு சைடுமே எடுத்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் A ஸ்கொயர்னு வரும், இங்கே ரூட் ஆஃப் 12ன்னு வரும். ஸ்கொயரும் ரூட்டும் இங்கே கேன்சல் ஆகிட்டு வெறும் ஏன்னு மட்டும் வரும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12 எப்படி எழுதிக்கலாம்னா 4 3s are 12ன்னு எழுதிக்கலாம். ஸோ 4க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2, 3க்கு ரூட் எடுத்திங்கன்னா √3. ஓகேவா? அப்போ ஏவோடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 2√3ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த A ஈக்குவல் டு 2√3 ஒன்று இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகேவா? நான் AE ஈக்குவல் டு 6ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏக்கு பதிலாக 2√3ன்னு போட்டுக்கோங்க. இன்டூ E ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. ஓகேவா? இதுலேருந்து நம்ம ஈயோடைய வேல்யூவை ஃபைன் பண்ணிக்கலாம். இது 1 டைமு, இது 3 டைமு. E ஈக்குவல் டு 3. √3 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துருச்சுன்னா டிவைடில் வந்துடும். 3 எப்படி எழுதலாம்னா √3 இன்டூ √3ன்னு எழுதலாம், டிவைட் பை √3. ஸோ √3 கேன்சல் ஆகிட்டு E ஈக்குவல் டு √3 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது 12, ஈயோடைய வேல்யூ என்ன ஃபைன் பண்ணோம் √3, ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயரு மைனஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது 12. ஸோ 12 √3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3e மைனஸ் 12, 6 மைனஸ் 12 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 24. அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ என்னது 24. இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா என்ன வரும்? x - h the whole square divided by a square na 12 minus y - k the whole square divided by b square na 24 equal to 1. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. ஓகேவா? புரிஞ்சுதா இது உங்களுக்கு? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். பாசிங் த்ரூ 5, -2 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இங்கே எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அண்ட் லென்த் வந்து 8 யூனிட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இது. பாசிங் த்ரூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 5, -2. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆஃப் லென்த் 8 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேஜ் நம்பர் 190ல் டெஃபினேஷன் 5.5 கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதில் பாருங்கள். த லைன் செக்மெண்ட் A இஸ் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் லென்த் 2a. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் உடைய லென்த் வந்து 2aன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து A நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். A ஈக்குவல் டு 8/2, A உடைய வேல்யூ 4. ஓகேவா? அப்போ A ஈக்குவல் டு 4னா இது சென்டர் 0,0வா? A ஈக்குவல் டு 4னா Cயில் இருந்து வெர்டெக்ஸ் A வரைக்கும் அதோடைய டிஸ்டன்ஸ் என்னது 4. அப்போ ஏன்ற பாயிண்ட் என்னவா இருக்கும்? 4,0வா இருக்கும். அதே மாதிரி Cயில் இருந்து A' டிஸ்டன்ஸ் வந்து 4. அப்போ A' என்னவா இருக்கும்? -4,0வா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய ஹைப்பர்போலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அதோடைய பாசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 5, -2ன்னு. 5னா இங்கே இருக்கும், -2னா இந்த இடத்துல. ஓகேவா? நம்ம வரைய போகிற ஹைப்பர்போலா வந்து இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும். சரிங்களா? அப்போ 5, -2ன்றது பாசிங் பாயிண்ட்டு.
சரிங்களா? இது புரிஞ்சுதா? இது எக்ஸு, இது ஒய்யு, ஏவோடைய வேல்யூ 4 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றனால இதோடைய ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஏவோடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு, எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோடைய வேல்யூ. ஸோ இது 3 தெரிஞ்சிருச்சு. எது இங்கே தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோடைய வேல்யூ தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பியோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 5, ஸோ 5 ஸ்கொயரு டிவைடட் பை ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 4, ஸோ 4 ஸ்கொயரு மைனஸ் ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது -2 த ஹோல் ஸ்கொயரு டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ 5 ஸ்கொயர் 25 டிவைடட் பை 4 ஸ்கொயர் 16 -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ 25 divided by 16 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ -4 by b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 minus 25 divided by 16 வரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 1 into 16 16 minus 25 the whole divided by 16 கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. 16ல் 25 போயிடுச்சு அப்படின்னா 9, பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்கனால -9 divided by 16. சரிங்களா? -4 divided by b ஸ்கொயர் ஈக்குவல் டு -9 divided by 16 வந்துருச்சு. ஸோ இங்கே மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். b ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு போயிடுங்க, 16 இந்த சைட் கொண்டு போயிடுங்க, கிராஸ் மல்டிப்ளை அப்படியே பண்ணிக்கோங்க. அப்போ 4 into 16 ஈக்குவல் டு 9 into b ஸ்கொயர்னு வரும். ஸோ 4 16s are 64, 9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா டிவைடில் வந்துடும். ஸோ டிவைட் பை 9 ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன கிடைச்சிருச்சு, பி ஸ்கொயருடைய வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பி ஸ்கொயரை கொண்டு போய் பி ஸ்கொயரோட வேல்யூவையும் ஏ ஸ்கொயரோட வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலால சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயரோடைய வேல்யூ என்னது, ஏவோடைய வேல்யூ 4, ஏவோடைய வேல்யூ 4, ஏ ஸ்கொயர்னா 16. ஸோ அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் அப்படின்னா 64 டிவைட் பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ 9 மேலே கொண்டு போயிடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 16 மைனஸ் 9 ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 64 ஈக்குவல் டு 1. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா.